நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் பென்ஷன் வாங்கும் 70 வயது மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி சலுகை பற்றி என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, எந்தெந்த வங்கிகளில் இந்த சலுகைகள் வழங்கப்படும், குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எந்தெந்த பென்ஷனர்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும், இந்த வங்கி சலுகைகளை பெறுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளதா, ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா, ஏதேனும் சிறப்பு சலுகைகள் வழங்குவதில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும், ஓய்வூதியம் உயர்வு, ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி, வங்கிகளில் ஓய்வூதியர்களுக்கு கடன் சலுகை, புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை சார்ந்த தகவல் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலை நிவாரணம் டிஆர் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. அகவிலை நிவாரணம் வழங்குவதன் நோக்கம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அன்றாட வாழ்க்கையை ஏற்படும் செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும். இருப்பினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஓய்வூதியர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு உடனடி பணத் தேவைகள் ஏற்பட்டது. இதனை சமாளிக்க அவர்கள் வங்கிகளில் கடன் பெற்று வருகிறார்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வங்கிகள் 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெறும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது. 70 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக 25,000 ரூபாயும் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம். ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் 18 மடங்கு வரை கடனாக பெறலாம். 70 முதல் 75 வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக 7.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் 18 மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். 75 வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் 12 மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். 75 வயது தாண்டியவர்கள் 2 ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்ப செலுத்த வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா முதியவர்கள், மூத்த குடிமக்கள், பென்ஷன் வாங்குபவர்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறை மூலமாக பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வங்கிகளில் பார்த்திங்கன்னா கடன் பெறுவதில் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கு கடன் தருவதற்கான புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷன் தொகைக்கு ஏற்றவாறு கடன் தொகை தீர்மானிக்கப்படுவதாகவும் அதேபோல் கடன் தொகையை திரும்ப செலுத்துவதற்கான வயது வரம்பிற்கேற்ற நடைமுறையும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சலுகைகள் பற்றி, தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.